வணக்கம் நண்பா, வெல்கம் டு எனிதிங் இன் தமிழ். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ, ஒரு பொண்ணு உங்களை சேஸ் பண்ணி லவ் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ட்ரிக்கை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அதை அப்ளை பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களால ஒரு பொண்ணை ஈஸியா இம்ப்ரெஸ் பண்ணி உங்களை சேஸ் பண்ண வைக்க முடியும். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுட்டு இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸால செய்யப்பட்ட ஒரு உளவியல் ரீதியான ரிசர்ச்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, பெண்கள் ஆண்களை அவைலபிலிட்டியை வச்சு 3 விதமாக வகைப்படுத்துறதா சொல்றாங்க. அதில் முதலாவது லோ அவைலபிலிட்டி, ரெண்டாவது நார்மல், மூணாவது ஹை அவைலபிலிட்டி. ஸோ இந்த அவைலபிலிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணுக்கு எந்த அளவுக்கு அவைலபிளாக இருக்கீங்களோ அதுதான் அவைலபிலிட்டி. ஸோ இந்த லோ அவைலபிலிட்டியை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ரொம்ப குறைவாக அவைலபிளாக இருக்கிற பசங்களை தான் பொண்ணுங்க அதிகமாக சேஸ் பண்ணுறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. உதாரணமாக, ஒரு பையன் எந்த நேரமும் பொண்ணுக்கு சேட் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டு எனி டைம் அந்த பொண்ணு கூடயே இருக்கணும்னு நினைக்கிற மாதிரியான டைப் ஆஃப் பசங்களை பொண்ணுங்க அந்த அளவுக்கு பெருசாக மதிக்கிறது கிடையாதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் ரொம்பவே ஸ்மார்ட்டாக பொண்ணுங்களுக்கு அவங்களுக்கு டைம் இருந்தாலும் கூட பொண்ணுங்களுக்காக அவ்வளவு நேரத்தை ஒதுக்காமல் கொஞ்சம் கெத்தாக இருக்கிற பசங்களுக்கு பின்னால் தான் பொண்ணுங்க அதிகமாக சுற்றுறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல லோ அவைலபிலிட்டி உள்ள பசங்க தான் ரொம்பவே டிமாண்டான பசங்கன்றதை அவங்க கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. இதுக்கு அவங்க சிம்பிளான ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. உதாரணமாக, மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பொருள் அதிகமாக கிடைக்குதோ அதை பெருசாக மதிக்க மாட்டாங்க. ஆனால் எந்த பொருளை அவங்களால அடைய முடியலையோ அதுக்காக தான் நிறைய ஏங்குவாங்க. ஸோ அதே மாதிரி தான் பொண்ணுங்களுக்கு நீங்கள் எப்பவுமே அவைலபிளாக இருந்தீங்கன்னா அவங்க உங்களை பெரிய ஒரு விஷயமா நினைக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் லோ அவைலபிலிட்டி மெயின்டைன் பண்ணும்போது கண்டிப்பாக பொண்ணுங்களுக்கு உங்களை மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், அவங்களுக்கு உங்களை திங்க் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அவங்க உங்களை சேஸ் பண்றதுக்கான வாய்ப்பும் அதுல இருந்து உருவாகும். ஸோ எந்த நேரமும் பொண்ணுங்களுக்கு சேட் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும் அப்படியான ஒரு மைண்ட் செட்ல இருக்காதீங்க. ஒரு அல்ஃபா மேலோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, ஒரு பொண்ணை விட தனக்கு நிறைய வேலை இருக்குன்றதை தான் அவங்க பொண்ணுங்களுக்கு காமிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் ஒரு பொண்ணுங்க பின்னாடி போகிறத விட்டுட்டு அந்த பொண்ணை உங்கள் பின்னாடி வர வைக்கணும்னா லோ அவைலபிலிட்டி உள்ள பர்சனாக மாற ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட்லையும் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னு. அதே போல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.